ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா. வீக்லிபீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. சோ இந்த வாரம் என்ன வாரம்லாம் தெரியலங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது யோசிச்சு. சோ ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போயிடலாம். கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம போன வீக்லி வீடியோல சொல்லியிருந்தோம், நீங்க கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, என்ன வேணா கேட்கலாம், எங்களை பத்தி கேட்கலாம், கரண்ட் இஷ்யூஸ் பத்தி என்ன வேணா கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த கொஸ்டின்ஸை இந்த வீக்லி வீடியோல ஸ்டார்டிங்ல நாங்க பேசுவோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். சோ கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து கரெக்டா தெரியாது. பரத் வந்து பாத்துட்டு இப்போ என்ன கொஸ்டின் சொல்லிட்டு என்ன கேட்பாரு. அந்த கொஸ்டின்ஸ்ல நாங்க வந்து ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றோம். 2 கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து அழுத கிரிக்கெட் மேட்ச் எது? என்னோடது வந்து 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் அவர் சொல்லிருக்காரு. அதுதான் எனக்கும் அதுதான். அதை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் அழுதது நீ அதுக்கு முன்னாடி அழுதவே இல்லையா கிரிக்கெட் மேட்ச் பார்த்து? அதுக்கு முன்னாடி வந்து சின்ன வயசுல ஒரு மேட்ச் 2013-14 வந்து சிஎஸ்கே மும்பை மேட்ச். நான் வந்து அப்ப ரொம்ப சின்ன பையன். ஏரியால வந்து நான் தான் மும்பை ஃபேன். அப்போ எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ். யாராவது மும்பை ஃபேன் இருந்தா கூட வெளில சொல்ல மாட்டானுங்க, எல்லாம் சிஎஸ்கே ஃபேனே இருப்பானுங்க. அப்போ வந்து ஒரு மேட்ச் நான் வந்து 10 ரூபா பெட் பண்ணியிருந்தேன். அப்ப எனக்கு 10 ரூபான்றது ஒரு வாரம் சேர்த்து வச்சா, சில்லறையா சேர்த்து வச்சா கிடைக்கிற காசு 10 ரூபாய். 2013-14 அந்த கஷ்டப்பட்டு பெட்டு கட்டி வந்து பண்ணா கேவலமா தோத்துருவானுங்க மும்பை இந்தியன்ஸ். அது வந்து அடுத்த நாள் வந்து அவங்க கிட்ட பேச்சு வாங்கிட்டு 10 ரூபாயும் கொடுத்துட்டு அவனுக்கு வந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு கிரிக்கெட் விளையாடும் போது. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண் கலங்கிய தருணம்னா அந்த ஐபிஎல் மேட்ச் சொல்றேன், சிஎஸ்கே மும்பை. ஓகே, நீ 2013 இருக்கும் போதே உனக்கு எவ்வளவு 13 வயசா? அப்பவே நீ சின்ன பையன் அப்படின்றா. நான் சொல்ல போற மேட்ச் அதையும் பழசு. 2007 வேர்ல்ட் கப்ல இருந்து நம்ம எக்ஸிட் ஆகும் தெரியுமா? அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் அழுது. ஆக்சுவலி எனக்கு நான் ரொம்ப சின்ன பையன். ஆனா வந்து பிளேயர்ஸை பாக்குறப்ப நமக்கு ஒரு அழுவு வரும்ல. அப்படி இருக்கப்போ டிராவிடா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், ரொம்ப வந்து கண் கலங்கி இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. பங்களாதேஷுக்கு அகெயின்ஸ்டா தோக்குறோன்றது வந்து ஒரு அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ரேரு. சரிங்களா? அதுவும் வந்து எங்க பெரியப்பாவா இருக்கட்டும், என் அப்பாவா இருக்கட்டும் எல்லாம் கான்பிடண்டா இருந்தாங்க. பங்களாதேஷ்லாம் ஒரு டீமா அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. பட் ரொம்ப அசிங்கமா தோத்துட்டு குரூப் ஸ்டேஜ்ல வெளியே வந்து அது ஒரு ஹியூமிலியேட்டிங்கா இருந்துச்சு. அந்த சமயத்துல ஆக்சுவலி பிளேயர்ஸோட வீட்டெல்லாம் கல்லு வீட்டுல எறிவாங்க. அப்பெல்லாம் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், நான் கிரிக்கெட் ஆடணும் சின்ன வயசுல ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சரி, எல்லா இந்தியன்ஸ்க்கும் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரே நம்மளும் பெரிய கிரிக்கெட் ஆடணும், இந்த மாதிரி தான் தோத்துட்டா கல்லு விட்டு எறிவாங்களா அப்படின்னு வந்து பயங்கரமா யோசிச்சு கல்வெட்டு எறியுங்க. ரொம்ப பேசலாம். அந்த மாதிரி எது 2007 அதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட். நீங்க கேட்கலாம் 2019 நீ அழுதியாரா அப்படின்னா, நான் அழவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு பழகிடுச்சு. ஏன்னா இந்தியா அது கூட நிறைய எக்ஸிட் இருந்துச்சு. கடைசியான காரணம் வந்து அந்த வேர்ல்டு கப் நம்ம கடைசியானோம்ல, அப்பதான் இந்த ஆஸ்திரேலியா கூட வந்து வந்து ஜாலியா மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். அங்க வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சிரும்னு நினைச்சோம். ஸ்டார்டிங்ல விக்கெட் போவோம், 3 விக்கெட் போயிடும், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தா அந்த டிராவிஸ் ஹெட்னு ஒருத்தன் அடிச்சு இவங்களை மேட்சே எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு கண்டா இருக்கும். அந்த மாதிரி உண்மையிலே என் கண்ணு கலகிடுச்சு இருக்கு. ஆமா, சீரிஸ் ரொம்ப டாமினேட் பண்ணி வந்த வேர்ல்ட் கப். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு 1 மேட்ச்ல தோத்ததுக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அது பழகிருச்சு. அதனால எனக்கு பெருசா அழுவலாம் வரல இந்த மேட்சுக்குமே. இந்த விவேக் ஒரு படத்துல வந்து டிக்கில அடி வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அழுவும், அதுக்கப்புறம் வந்து மரத்த போச்சுன்னு வரல. அடுத்த கேள்வி ஒரு குஜால்ஸான ஒரு கேள்வி. ப்ரோ, உங்க ஃபேவரட் தமிழ் ஆக்ட்ரஸ் யாரு ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் ஆக்டரா ஆக்ட்ரஸா? ஆக்ட்ரஸ் ப்ரோ. ஆக்ட்ரஸ் ஒரு பதிலா இருந்தா நான் தெளிவா சொல்லிடுவேன். இது பல பதில் இருக்கு, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீ சொல்லு, சரி பரத் நீ சொல்லு. ப்ரோ அதுதான் ப்ரோ, ஒண்ணும் இல்ல, கேள்வியிலே ஆக்ட்ரஸ் ப்ளூரல்ல இருக்குல்ல, அதான் புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் இருக்காங்க. சரி, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லு டக்குன்னு. ரீசெண்ட் டைம்ஸ்னா பிரியா பவான் சங்கர் சொல்லுவேன். சீரியல் டைம்ல இருந்து எனக்கு பிடிக்கும். முன்னாடினா அசின் பிடிக்கும். 2007 சின்ன வயசுல எனக்கு வந்து ஃபேவரட் சொல்ற சீரியல் அந்த அம்மா எப்பயோ பண்ணது. அதெல்லாம் அப்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்தே பிரியா பவானி சங்கர் அசின் தான் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு ஆனா எப்பவுமே கான்ஸ்டன்ட் வந்து சமந்தா ஃபேன் தான் நானு. இப்ப ரீசெண்டா வந்து ருக்மணி வசந்த். ப்ரோ முருனால் தாக்கூர் ப்ரோ. முருனால் தாக்கூர் அவங்களும் இருக்கா. சொன்னேன் எப்படி சொல்றது, ஒன்றா இரண்டா நிறைய இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த லிஸ்ட். சரி, நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, மூணாவது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, பரத் ப்ரோ இஸ் லுக்கிங் லைக் கென் கருணாஸ் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. கென் கருணாஸ் இல்ல ப்ரோ, குணால் பாண்டியா மாதிரி இருப்பா. ஒரு ஆங்கிள் பாருங்களேன், லைட்டா மறைக்க சொல்லுங்களேன், அப்படிதான். ஆனா குணால் பாண்டியா கென் கருணாஸ் பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. கண்டென்ட்டுக்குள்ள போயிடாது, அசிங்கமா திட்டுறதுக்குள்ள நம்மளே டீசெண்டா போயிடலாம். ஓகே, இந்த வாட்டி வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லி வீடியோல நாங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் எங்ககிட்ட அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தாராளமா என்ன வேணா ஷூட் அப் பண்ணுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எங்கேஜிங்கான ஒரு செஷனா எடுத்துட்டு போவோமே, அதுதான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் டு த வீக்லி வீடியோ எபிசோட் நம்பர் 34. ஸோ எடுத்தோடனே ஐபிஎல் அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஐபிஎல் நிறைய ட்ரேட் ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு. ட்ரேட் ரூமர்ஸ் அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த சஞ்சு சாம்சன் அஸ்வின்றது பெரிய ஒரு பஞ்சாயத்தா இருக்கு. அவங்க கூட ஒரு இன்டர்வியூ போட்டாங்க. ஆனா அந்த இன்டர்வியூல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா போலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சும்மா ஜாலியா பேசி போட்டாங்க, நல்லா இருந்துச்சு இன்டர்வியூ. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பேச மாட்டாங்க, அது தவிர எல்லாத்தையும் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போன வீக்லி வீடியோ போட்டப்போ இந்த கிளிக் பைக் போட்டு ஏமாத்தாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க.
அது வந்து நாங்க ஆக்சுவலி அந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணதுனால அந்த அது முன்னாடி அந்த மீன் பண்றதுக்கு அந்த வீடியோவா போட்டிருந்தோம், நாங்க ஃபன்னியா போட்டிருந்தோம். எல்லா அப்டேட்டும் இப்போ போட்டு தொலைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எடிட் அப்பதான் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதனால அது போட முடியல. அதுதான் உண்மை. நீங்க அதை தப்பா எடுத்துட்டு நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு மனம் உடஞ்சு போயிருந்தா சாரிங்க. ஓகேங்களா? ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம டைட்டில்லையுமே அதை போடல. சின்னசாமின்னு தான் நாங்க போட்டிருந்தோம். லைக் வீடியோல பேசின ஒருத்தர் தான் நம்ம டைட்டில் போட்டிருந்தோம். பட் நாங்க ஃபர்ஸ்டே வந்து ஒரு போட்டோ போட்டதுனால நாங்க வந்து சாம்சங் போட்டோல யூஸ் பண்ணிருந்தோம். தம்ப்நெயில்ல அவ்வளவுதான். இந்த முறை கிளிக் பைட் கிடையாது. மிஸ்லீடிங் பண்ணாதீங்க, உழைச்சு சாப்பாடுங்க, கிளிக் பைட் பண்ணாதீங்க. ஓகே என்ன ப்ரோ மிரர் ஏதாவது வச்சிருக்கியா முன்னாடி? ஒன்ன பத்தி நீயே சொல்லிக்கிற. இல்ல கைஸ் இந்த வீடியோல கண்டிப்பா அதை பத்தி பேசுறோம் சரிங்களா? சரி ஓகே நீ ஆரம்பிச்சு விடு அஸ்வின். ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தனே சஞ்சு சாம்சன் நிறைய பேருக்கு நியூஸ் வந்துருச்சு. சஞ்சு சாம்சன் இஸ் செட் டு லீவ் ஆர்ஆர். அது என்னமோ ஒரு பக்கம் உண்மைதான், பார்ஷியல் ட்ரூத் தான். ஏன்னா சஞ்சு சாம்சனே வந்து கேட்டுட்டாரு ஆர்ஆர் கிட்ட. பட் ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் நாட் ரெடி டு ட்ரேட் சஞ்சு சாம்சன் வித் சிஎஸ்கே. அவர் சிஎஸ்கேக்கு போறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இப்ப போடுறாங்க கிரிக் பஸ்ல சோர்ஸ், ஜடேஜா, சிவம் டுபே, ருத்ராஜ் இவங்க தாங்க, அப்பதான் நாங்க வந்து சஞ்சு தருவோம், எங்க 3 பேர்ல தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிக் பஸ் இப்ப ரிலீஸ் பண்றாங்க. நம்ம வந்து 2 வாரம் முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். அதுதான் உண்மை. ஆக்சுவலி இவங்க தர ரெடியா இல்ல. அது இல்லாம அவங்க அந்த ட்ரேடுக்கு ஒத்துக்க ரெடியா இல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்ப வந்து சிஎஸ்கே மணி கொடுத்து சஞ்சு சாம்சன் வாங்குற அளவுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அஸ்வினே வந்து சொல்லிட்டாரு. ஓகே இப்ப சஞ்சுவே கேட்டதுனால ராஜஸ்தான் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல. சோ ராஜஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க, வேற 2 டீம்ஸ் கிட்ட போய் இன்கொயர் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து பிளேயர் ஸ்டேட் பண்ணிட்டு சஞ்சு வந்து கொடுக்கலாம் அந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேகேரும் எல்எஸ்சி கிட்டயும் பேசியிருக்காங்க. அதுல பேச வந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன அரசு புரசலா வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம ரிலீஸ் அப்பதான் தெரியும். எல்லாம் பேசி முடிச்சுட்டு கன்ஃபார்மா வரப்பதான் தெரியும். அது என்ன நடந்துச்சுன்னா பரத் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்எஸ்டிக்கு சஞ்சு சாம்சன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பிளேயர் வந்து ராசன் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவி பிஷ்னாய் அண்ட் டேவிட் மில்லரை கேட்டிருக்காங்க. இது என்னடா இது கன்றாவியான ஒரு ட்ரேடர் இருக்கு, பிஷ்னாய் மில்லருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆன் பேப்பர் பாக்குறதுக்கு ஒரு பாசிபிள் டீல் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2 பேரோட பிரைஸ் ஆட் பண்ணீங்கன்னா 18.5 crores வருது சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஆர்ஆருக்கு இப்ப என்ன லேக்கிங், ஒன்னு வந்து அந்த ஒரு பினிஷர் ரோல்ல ஆடக்கூடிய ஒரு பேட்டர் சிம்ரன் நெட்மேர், த்ரூ சொல்லி 2 பேரும் சரியா பண்ணல அப்படின்றப்ப ஒரு பினிஷர் வேணும். அதே மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர், யுஜவேந்திர சஹல் போனதுக்கு அப்புறம் ஒரு இந்தியன் லெக் ஸ்பின்னர் அவங்களுக்கு இல்ல, வனிந்து அசரங்கா ஃபாரின் லெக் ஸ்பின்னர் தான் இருக்காரு அப்படின்றப்போ இந்தியன் லெக் ஸ்பின்னர் வேணும் அப்படின்றதுனால டேவிட் மில்லர் பால் ராயல்ஸோட கேப்டன், அதுவும் மறந்துடாதீங்க. சவுத் ஆப்பிரிக்கால ராயல்ஸ் பிரான்சைசி அவர் தான் கேப்டன்றப்போ டேவிட் மில்லர் அவங்க பழக்கப்பட்ட பிளேயர் தான். ரவி பிஷ்னாய் ஒரு ஃபியூச்சர் அப்கமிங் லெக் ஸ்பின்னர்ன்றப்போ இந்த டீல் நடக்கிறதுக்கு 60% வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்னாடியே அந்த ட்ரேட் ரூமர்லயும் பார்த்திருந்தோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். லைக் எல்எஸ்ஜி இஸ் மோஸ்ட் லைக்லி டு ரிலீஸ் ரவி பிஷ்னாய், அதுக்கப்புறம் மாயன்க் யாதவ் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம். ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சஞ்சு சாம்சன் மைட் லேண்ட் இன் கேகேஆர் அப்படின்னு பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கேகேஆருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் விக்கெட் கீப்பர்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் வேணும் அப்படின்றப்போ சஞ்சு சாம்சனுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் சஞ்சு சாம்சன் அப்படி போகணும் அப்படின்னா ஆர்ஆர் கேட்ட பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங்கு சிங். சோ வந்து அடி வயிற்றுல கை வச்சிருக்காங்க. ரிங்கு சிங் ரிலீஸ் பண்ணுவாங்களா கேகேஆர்? அவங்க அந்த ஹெட்மயர் எப்படியே கழட்டி விட்டு ஒரு நல்ல பினிஷரா எடுக்கலாம்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆர்ஆர். ஆமா அது வந்து ஆக்சுவலி இந்த என்டையர் ட்ரேட் ரூமர்ஸ் ட்ரேட் ரிட்டன்ஷன் பத்தி நம்ம ஒரு தனியா ஒரு வீடியோவே போடலாம்னு இருக்கோம். லைக் ஒவ்வொரு டீமும் வந்து யார் ரிட்டர்ன் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த எல்லாத்துக்கும் பதில் வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா நம்மளுக்கு தெரியாது சரிங்களா? ஏன்னா வந்து ஐபிஎல் மினி ஆப்ஷன் எப்போவோ அனௌன்ஸ் பண்றாங்க, டேட் அனௌன்ஸ் பண்றாங்களோ அதுக்கு கொஞ்ச நாள் மட்டும் தான் வந்து இந்த டெட்லைன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ட்ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது எப்போ வேணா முடியலாம், நவம்பர் 2க்கு முடியலாம், இல்ல டிசம்பர் 2க்கு முடியலாம், இல்ல செப்டம்பர் 2 கூட முடியலாம். அது எப்போ மினி ஆக்ஷன் டேட் வருதோ அப்பதான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். பட் எனிவே அடுத்த 2 மாசமும் இந்த ரூமர்ஸ் பத்தி பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தெரிய வருது எப்படி சொல்றோம்னா ஓரளவுக்கு நம்புற மாதிரி லைக் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும்ல, லாஜிக்கலியா இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்குது. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து ஒரு சோர்ஸ் கிடைக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாம குமார் சங்கக்கார ஆர்ஆர்ல இருந்து கேகேஆருக்குமே வந்து ஜாயின் பண்றதா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. லைக் அஸ் மென்டாராவோ ஹெட் கோச்சாவோ, ஏன்னா சந்திரகாந்த் பண்ணிட்டு இப்போ போயிட்டாரு. ஸோ குமார் சங்கக்காராக ஒரு ஹெட் கோச் பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது சஞ்சு சாம்சன் அண்ட் குமார் சங்கக்காரா மைட் ரீயூனைட் இன் கேகேஆர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விடை கிடைச்சிரும். ஸோ நீங்க உங்களுக்கு கேள்வி வரலாம், ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் என்ன போகணும்னு நினைக்கிறாரு. எஸ்பெஷலி அந்த வீடியோ ஒன்று பார்த்தேன், அஸ்வின் அந்த வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, ஒரு 52 நிமிஷம் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஆர்ஆர் பத்தி நல்லா பேசியிருந்தாரு சஞ்சு சாம்சன். ஏன்பா இவ்வளவு பேசுறீங்கப்பா, அப்புறம் ஏன்பா இந்த டீமை விட்டு போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா கிரிக் பஸ் ரிவீல் பண்ணிருக்காங்கன்னா ஜாஸ் பட்லரை இவங்க ரீட்டன் பண்ணாததுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை சஞ்சு சாம்சன் வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் நிறைய ரீசன்ஸ், அந்த ரியான் பராக் அது நிறைய இருக்கலாங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் ரீசன். சஞ்சு சொல்லி வேணா கேட்காம இருந்திருக்கலாம். அவர் என்ன சொன்னாருன்னா அஸ்வின் வீடியோலயுமே ஒரு அஸ்வின் கேட்டிருப்பாரு, ஓகேவா, வாட் இஸ் யுவர் பிகெஸ்ட் சீக்ரெட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு வந்து பொதுவா கேட்டிருப்பாரு. அதுக்கு கடைசி வரைக்குமே வந்து வி நாட் ரீடைனிங் அஸ்வின்
RRல அதான் வந்து இட்ஸ் பிகஸ்ட் சீக்ரெட் இன் மை லைஃப் அப்படின்ற போது திரும்ப திரும்ப நான் கேட்கறதுன்றதுக்காக நீ பதில் சொல்ற அப்படின்ற மாதிரிதான் அஸ்வின் திரும்ப பேசுறேன். திரும்ப சஞ்சு சாம்சன் அதே சொல்லுவாரு, இல்லண்ணா இதுதான் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க சூப்பரா போடுவீங்க, நான் உங்களுக்கு ரீட்டைன் பண்றதுல எங்களுக்கு பெரிய அது பிகஸ்ட் சீக்ரெட் இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு, அது RR மேனேஜ்மெண்ட் கேட்கல. ஸோ இஃப் யூர் நாட் ரெடி டு லிசன் டு கேப்டன்ஸ் வேர்ட்ஸ் தென் வை ஷுட் ஐ ஸ்டேன்ற மாதிரி கூட ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதை நம்ம பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆஸ்டர்னான்னு பேசிட்டு இருக்கோம். ஆஸ்டர்னா பத்தி இன்னொரு நியூஸ். ஆஸ்டர்னா வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பேசியிருக்காரு. வாட்ஸ் த ஃபியூச்சர் பிளான் ஆஃப் சிஎஸ்கே, வாட்ஸ் மை ரோல் இந்த ஃபியூச்சர் பிளான் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுல வந்து அவங்க ஃபியூச்சர் பிளான்ல நான் இல்ல அப்படின்னா நீங்க என்ன ரிலீஸே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு டீம் கிட்ட. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஹி வில் ஆல்சோ பி கெட்டிங் இன்டு தி மினி ஆக்ஷன்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. பட் ஆனா மினி ஆக்ஷன் வரது மாதிரி மேபி RR கூட ட்ரேட் பண்ண ஒரு சான்ஸ் இருக்கு. அவங்க போன ஆக்ஷனே நம்ம பார்த்தோம் 9.5 crores வரைக்கும் போனாங்க. சஞ்சு சாம்சனே சொல்லியிருப்பாரு. மேபி மினி ஆக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேல ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம். சஞ்சு சாம்சன் சொல்றப்போ ஏசியா கப்புக்கு போயிருவோமா, ஏசியா கப் ஸ்குவாட் அப்டேட்ஸ் ப்ரோ. ஸோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸ்குவாட் அப்டேட்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் லைக்லி டு பிளே ஏசியா கப்ன்றது வந்து பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியலா வரல, அன்அஃபிஷியல் தான், பட் இஸ் மோஸ்ட் லைக்லிங், அதான் வந்து உண்மை. அதே மாதிரி டாப் 4 வந்து இந்தியா ரிட்டைன் பண்ண போறாங்க. லைக் வந்து சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, இவங்க தான் வந்து அந்த டாப் 4 டாப் 5 அந்த அப்படியே இருக்க போறது மாதிரி பேசியிருக்காங்க. இதை தாண்டி சுப்மன் கில் வைஸ் கேப்டனா இல்ல அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனா, இது கேள்வி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த திலக் வர்மா உள்ள இருப்பாரு. திலக் வர்மா இஸ் மோஸ்ட் லைக்லி டு ரிட்டைன் ஹிஸ் பிளேஸ்ன்ற மாதிரியும் பேசுறாங்க. இது வந்து ஆக்சுவலி ஸ்குவாட் வந்து 3rd week of August வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்தியா பேசிக்கா. இதுக்கு முன்னாடி டைம்ல ரிலீஸ் பண்ணது இல்லை எந்த ஸ்குவாடையும். இந்த தடவை ஏதாச்சும் டைம்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்கேஸ் டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லி பீரியட்ல உங்களுக்கு ஸ்குவாட் இருக்கும். இந்த முறை உங்களுக்கு வேணா நம்ம ஒரு 15 லைக் வந்து எங்களோட 15s நாங்க இது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபபிள் 15s எல்லாம் கொடுக்குறோம். இது எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க ஆஸ் எ வியூவரா, சரிங்களா? சரி, ஓகே. ப்ராபபிள் 15s சும்மா அப்படியே ஜஸ்ட் மாதிரி பார்த்துலாம். ஓப்பனிங் சஞ்சு, அபிஷேக் சர்மா, 1 run சூரியகுமார் யாதவ், 2 run திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரெங்கு சிங், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், பும்ரா, சிராஜ், ரவி பிஷ்னாய், குல்தீப் யாதவ். அப்புறம் வந்து ஜெய்ஸ்வால் ஆடணுமா கில் ஆடணுமான்னு ஒரு டவுட் இருக்குங்க. அதாவது அவங்க 2 பேருமே வந்து T20 ஆடுறது இல்லை இப்போ ரெகுலரா. ஆனா ஜெய்ஸ்வால் வந்து ப்ராமிசிங்கான T20 பேட்ஸ்மேன் நம்ம சொல்ல முடியாது. 2 பேருமே நல்லா தான் ஆடுறவங்க. பட் கில்லுக்கு பதில் ஜெய்ஸ்வால் ட்ரை பண்ணலாமோ அப்படின்றது ஒரு சான்ஸ் இருக்கு. ஜெய்ஸ்வால் இன்னொரு 2 பேர் யார் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் நம்ம த்ரூ ஜுரேல், லோகேஷ் ராகுல் ஆட மாட்டாங்க மோஸ்டா. ஸோ த்ரூ ஜுரேல், ஹர்ஷித் ராணா மோஸ்ட் ப்ராபபிலி ஹில் பி இன் தி ஸ்குவாட். சூப்பர். இதுல எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, சிராஜ் ஆக்சுவலி வந்து நல்ல ஆப்ஷன் தான். பட் சிராஜ் நான் ரியான் பராக் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரியான் பராக் ஏன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி சீமர்ஸ் இருக்காங்க. இப்போ நீ சொன்ன இதுலயே வந்து 3 சீமர், ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்றப்போ ரியான் பராக் எடுத்துட்டு வந்து நான் எக்ஸ்ட்ரா பேட்டரோட ஆடுவேன். ஸோ இட் ஹஸ் ஒர்க்ட் ஃபார் இந்தியா இந்த பாஸ்ட். ஓகே, இதுதாங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கில்லா ஜெய்ஸ்வாலா? ஏன்னா நிறைய பேர் ஆக்சுவலி கில்லு வந்து நான் கண்டென்ஷன்ல வச்சிருக்க மாட்டேன் T20 பட் நிறைய பேர் ஒரு வைஸ் கேப்டனா கொடுக்க போறதா பேசும்போது மேபி மைட் பி பார்ட் ஆஃப் த ஸ்குவாட். பட் என்னோட ஒப்பீனியன்ல வந்து கில்ல தாண்டி அவங்க போயிட்டாங்க அப்படின்றப்போ கில் வேணுமா, கில் ருத்துராஜ் 2 பேருமே நான் ஸ்குவாட்ல எடுக்க மாட்டேன். உங்க ஒப்பீனியன் வந்து? ஒரு கெட்ட பழக்கமே வந்து 3 ஃபார்மேட்லயே ஒரு கேப்டன் வேணும் அப்படின்றது தான். பட் ஆனா சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆக போறாரு, அது நோ டவுட்ஸ். மேபி கில்ல நுழைச்சு நைஸா நுழைச்சு அப்படியே பிற்காலத்துல திரும்ப கில்லே கேப்டன் ஆக்குற அந்த காமெடி எல்லாம் பண்ணாலும் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. சரி, ஓகே. நம்ம ஏசியா கப் T20 ஸ்குவாட் எல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஆஸ்திரேலியால T20 வச்சு செதுக்கின ஒரு பேட்டரை பத்தி நம்ம பேச போறோம். எஸ், சுட்டி குழந்தை. இப்பதான் இந்த தடவை இவர்தான் சுட்டி குழந்தை, சரியா? பேபி ஏபின்னு அன்புடன் அழைக்கப்படுகின்ற டிவால்டு ப்ரூவிஸ் உடைய அற்புதமான ஒரு நாக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, போடுங்க பேசுங்கடா வீக்லி பீடியால சிபிஎல் ரொம்ப அவசியமாடா இதை பத்தி பேசுங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. எஸ், டிவால்டு ப்ரூவிஸ் எஸ் broken lot of records with 100. அன்பிலியபிள் நாக் டு பி ஆனஸ்ட். லைக் வந்து ஸ்டார்டிங்ல விக்கெட்ஸ் போயிடுச்சு, ஒரு கொலாப்ஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்பர் 4ல வந்தாரு, வந்து போட எடுத்துறாருங்க. He became second fastest South African to score a century. He became the youngest South African to score a century. He is South African with highest runs in T20 surpassing Faf du Plessis. ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா இவர் தான் ஹையஸ்ட், ஆஸ்திரேலியாலயும் இவர் தான் ஹையஸ்ட் இன் T20. இந்த மாதிரி எக்கச்சக்க ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டு. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன், எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் தான். இந்தியால யார் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கா? ருத்ராஜ் கெய்க்வாட். கரெக்டா சொல்லிட்டான். அது ஆனா இந்தியால அடிச்சது கவாத்தில அடிச்சாரு. எப்படி ஸ்டாட்ஸ்? ஆமா, அடிச்ச ஒரு செஞ்சுரியா கெய்க்வாட் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. 2 பேருமே சிஎஸ்கே. சரி, ஓகே வா மேட்ருக்கு வா. அந்த மேட்சை பத்தி சொல்லணும்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து லெவல் பண்ணிட்டாங்க சீரீஸ் 1-1. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த மேட்சே வந்து டிம் டேவிட் ஒரு அற்புதமான ஒரு நாக் அடிச்சார், ஒரு 80. அவரை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஆஸ்திரேலியா இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிம் டேவிட் as a finisher நாங்க பார்க்கல, டிம் டேவிட் நம்பர் 5 தான் பாக்குறோம். மிச்சல் ஓவன் தான் வந்து நாங்க ஃபினிஷரா செக் பண்ண போறோம் அப்படின்னு வந்து அது பாத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் T20 வேர்ல்ட் கப்ல அப்படிதான் இருக்க போகுது ஆஸ்திரேலியா ஸ்குவாட் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த மேட்ச் நம்ம பார்த்தோம். லைக் 9 மேட்ச் தொடர்ந்து T20 ஜெயிச்சு வச்சிருந்தாங்க. 10வது மேட்ச் தான் வந்து இந்த டிவால்ட் ப்ரூவிஸ் அடிச்ச மேட்ச். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 10 மேட்சஸ் ஆஸ்திரேலியா ஹஸ் லாஸ்ட் T20 கேம்.
ஸோ இப்போ சீரிஸ் லெவல் ஆயிடுச்சு, 1-1 இருக்கு. அண்ட் தேர்ட் மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க, சீரிஸ் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் வந்து ஆஸ்திரேலியா நினைக்கிறேன். ஸோ வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா. அவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்ஜுரி வந்து மிச்சல் ஓவன். அவர் ரீசெண்டா ரபாடா போட்ட ஒரு பவுன்சர்ல அடி வாங்கியிருந்தாரு. அடி வாங்கினதுக்கு அப்புறம் பேட்டிங் ஆடினார் செகண்ட் T20 பட் லேட் கன்கஷன் காரணமால அவர் தேர்ட் T20 ஆட மாட்டாரு. ஓடிஐ ஸ்குவாட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் மேட் ஷாட், லான்ஸ் மோரிஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 2 பேருமே வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் ஓடிஐ ஸ்குவாட். அவங்களுக்கு பதிலா ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து மேத்யூ குன்னமன்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் வந்து ஆரோன் ஹார்டி ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரை ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பர் கார்னலி ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலியாக்கு ஆடின ஒரு பிளேயர். இவங்க 3 பேரையும் வந்து ஆஸ்திரேலியா வந்து டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. டிம் டேவிட் ஏன்டா எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது டிம் டேவிட் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா T20 தான் இருக்க போகுது. ஐ அம் நாட் சீயிங் மைசெல்ஃப் as a ODI கிரிக்கெட்டர் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 year அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ரியலி குட் சைன். ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த 3 ஃபார்மேட்ஸ் இருக்கிறப்போ தலைவர் வந்து ஒரு ஃபார்மேட்டை கான்சென்ட் பண்ணி அந்த ஒரு ஃபார்மேட்ல நான் அசத்துறேன் அப்படின்னு அசத்திட்டு இருக்காரு. யாரோ ஒருவர் தாக்கப்பட்டார். சரி ஓகே விடுங்க, அதை பத்தி போவேனா. சோ அடுத்து அப்படியே நம்ம ஆஸ்திரேலியா பார்த்தாச்சுல. ஆஸ்திரேலியா சொல்றதுக்கு முன்னாடி என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு இந்த சீரிஸ் ஜெயிச்சிருவாங்க T20 இன்டர்நேஷனல் சீரிஸ். இன்ட்ரெஸ்டிங். ஓகே பார்க்கலாம். சோ ஓகே, இப்போ ஆஸ்திரேலியான்னு பேசும்போது ஆஸ்திரேலியா கிட்ட மறுநடி வாங்கின ஒரு டீம், அதை பத்தி பாத்துடலாம். ரொம்ப அதெல்லாம் பாதாளத்துல இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஃபைனலி தே ஒன் அ சீரிஸ் ஆஃப்டர் சோ மெனி லாங் இயர்ஸ். ஆக்சுவலி பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 32 வருஷம் கழிச்சு ஒரு பைலேட்டரல் சீரிஸ் ஜெயிக்கிறாங்க. இதுல என்ன காமெடி தெரியுமா, கடைசியா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாகிஸ்தானை தோக்கடிக்கும் போது இப்ப இருக்கிற கரண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாட்ல யாருமே பிறக்கலையாம். அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டு. பட் அந்த ரெக்கார்ட் பாசிபிள் ஆனதுக்கு முக்கிய காரணம் ஜேடன் சீல்ஸோட அற்புதமான ஒரு ஸ்பெல். 6 விக்கெட் ஹால் போட்டு சொருவிட்டாருங்க. பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டரே பொறிச்சு எடுத்துட்டாரு. நம்ம அல்ஜா ஜோசப், சமார் ஜோசப் யாரை வேணா பார்க்கலாம். ஜேடன் சீல்ஸ் at the age of 24 is becoming a great sensation for West Indies. கண்டிப்பா இந்த மாதிரி ஐபிஎல் டீம்ஸ் அவர் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு 140 கன்சிஸ்டன்டா அவர் கிளிக் பண்றாரு. லைன் அண்ட் லைன் சூப்பரா இருக்குங்க, அதை சொல்லி ஆகணும். அண்ட் பேட்டிங்லயுமே வந்து ஷே ஹோப் சூப்பரா ஆடினார். அவர் எப்பயுமே கன்சிஸ்டன்டா ஆடிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலி அவங்க டீம்லயே வந்து ஒரு ஹோப் அப்படின்னா அது வந்து ஹோப் தான். சரிங்களா, வெஸ்ட் இண்டீஸோட ஹோப் இஸ் ஹோப். கேப்டன் ஸ்நாக் ஆடி ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதையும் தாண்டி ஜஸ்டின் கிரீவ்ஸோட லேட் கேமியூ. அவங்க வந்து 40 ஓவர் 170 தான் இருந்தாங்க. கடைசி 10 ஓவர் 120 ரன் அடிச்சு ஒரு 219 இமாலய இலக்க வச்சாங்க. அது சூப்பரா ஜேடன் சீல்ஸ் டிஃபெண்டும் பண்ணி 2-1 ஓடிஐ சீரிஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் வருது. ஏஷியா கப் வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனேஷன் சீரிஸ் இருக்கு, நம்ம முன்னாடி அதை பத்தி பார்த்திருந்தோம். பாகிஸ்தான் பிளே அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் UAE இன் ஷார்ஜா. ஸோ அது T20 விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஏஷியா கப் வந்து விளையாடுவாங்க. அடுத்து 100 அப்டேட்டுக்கு போயிடலாமா? 100 பரபரப்பா போயிட்டு இருக்கு, சொல்லுங்க. வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. மேட்ச் ஒவ்வொன்றும் கடைசி பால் இருக்கும் போது அதுல வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் டீம்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. 2 எக்ஸெப்ஷன்ஸ். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் என்னோட ஃபேவரட்டான டீம்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் என்ன பேட்டிங்கை வந்து நான் ரொம்ப நம்பி பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் கப் அடிப்பாங்கிற அளவுக்கு பேசணும். அந்த பேட்டிங் பயங்கரமா சொதப்பி இருந்தது. 120 தாண்டல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச். தேர்ட் மேட்ச் ஓவல் இன்வின்சிபிள்ஸ் சாம்பியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா 180 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்க கொடுக்குறாங்க. எங்காலங்க 120 அடிக்க திணறாங்க 2 மேட்ச் அப்படின்னு இருக்கும்போது செம்ம பர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஒரு ரன் சேஸ் fueled by Will Smith's 50 and then came the captain Liam Livingstone. ரொம்ப நாள் கழிச்ச ஒரு இன்னிங்ஸ்ங்க. சூப்பரா ரஷீத் கான டேக் ஆன் பண்ணாரு பாருங்க. ஒரு ஓவர்ல 3-4 2-6 சம்திங் லைக் தட் போட்டு அடிச்சு நவுத்தினார். 26 ரன் நினைக்கிறேன் அந்த ஓவர். அந்த செட்ல 3-6 ஒருத்தர் ரஷீத் கானை போட்டு நல்லா பெரட்டி அடிச்சிடுறாங்க. அது ரஷீத் கான் நல்ல கெட்ட நேரமா இல்ல அந்த பேட்ஸ்மேன் நல்ல நேரமான்னு தெரியல. அவர் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல அவர் சூப்பரா போட்டார் ரஷீத் கான். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஓவல் இன்வின்சிபிள் ஜெயிச்சது காரணமே ரஷீத் கான் தான் பவுலிங்ல. பட் இந்த மேட்ச்ல போட்டு பிறந்துட்டாரு லிவிங்ஸ்டன். ஸோ பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் ஆர் பேக் இன் த வினிங் வேஸ். ஸோ இப்போ டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ்லி கண்டஸ்டட் டேபிள் தான் போயிட்டு இருக்கு. அதுல வெல்ஸ் பையர் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் 3 மேட்ச்லயோ 4 மேட்ச்லயும் ஒரு வின் தான் நினைக்கிறேன். மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் ஒருத்தர் வந்து ஆக்சுவலி நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் டிஎம் வந்திருந்தாரு. ஓகேங்களா, என்னோட பர்சனல் டிஎம்ல வந்துட்டு ப்ரோ எப்படி ப்ரோ நீ வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் வந்து மொக்க டீம்னு சொல்லலாம், கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். மிடில் ஆர்டர் வீக்கா தான் இருக்கு தலைவா, நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஒரு இந்த ஒரு 1 வீக் அப்புறம் நேற்று ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ, இவங்களுக்கு மிடில் ஆர்டரே இல்ல ப்ரோ அப்படின்னு. அதுதாங்க உண்மை. அந்த டீம்ல இருக்கிறதே வந்து டாப் 4 ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அந்த 5, 6, 7, 8 அவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால பேட்டிங் கொஞ்சம் வீக். அதை நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல, ரொம்ப கூவிட்டோம் 100 இன்னும் நீங்க செக் பண்ணனா போய் பாருங்க. அதுல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டீம்னா வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் நான் சொல்லுவேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளவு சூப்பரா ஆடுவாங்க அப்படின்ட்டு. அவங்க அந்த டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. ஸோ வந்து இதுதான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்லி இப்படியா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு யார் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ட்டு. அந்த அப்டேட்ஸ் நாங்க வந்து முன்னாடியே நாங்க சொன்ன மாதிரி ஸ்டோரிஸ் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். சரிங்களா, நீங்க வந்து செக் அவுட் பண்ணிட்டே இருங்க. இன்ஸ்டாகிராம்ல எங்களை ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், மேட்சஸ் வந்து இனிமேல் சின்னசாமியில நடக்காதுப்பா, வேற ஸ்டேடியம் தான் ஆல்ரெடா பாக்குறாங்க. அதான் மைசூர்ல ஒரு ஸ்டேடியம் இருக்கு, அங்கதான் வந்து இப்போ கர்நாடகா லோக்கல் மேட்சஸ் எல்லாம் இப்போ டோர்னமெண்ட் எல்லாம் இருக்கு இல்ல, டொமஸ்டிக்ஸ் எல்லாம்
ஸோ அந்த மேட்சஸ் எல்லாமே வந்து மைசூர் ஸ்டேடியம்ல தான் நடத்த போறாங்க. அது இல்லாம இப்போ விமன்ஸ் வேர்ல்டு கப் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த வேர்ல்டு கப் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சே சின்னசாமியில தான் நடக்க போறதா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்சை ரீலோகேட் பண்ணி இப்போ ட்ரிவாண்ட்ரம்ல மாத்திருக்காங்க. ஸோ சின்னசாமியில இப்போதைக்கு எந்த மேட்சஸுமே கிடையாது. ஆமா, அது வந்து போலீஸோட இது வாங்கல, லைக் வந்து பெர்மிஷன் வந்து வாங்கலன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம அதுதான் ஹரி சொன்ன மாதிரி முன்னாடியே வீடியோல பார்த்திருந்தோம். அதுல நாங்க அலூர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். மைசூர்ல வந்து மாத்திருக்காங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற கர்நாடகா பிரீமியர் லீக்கே மைசூர்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. பட் அந்த மைசூர் ஸ்டேடியம் வந்து கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இல்ல, சரிங்களா? ஸோ அதனால அங்க வந்து உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடத்துக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ இது ஃபியூச்சர் ஆஃப் சின்னசாமி ஸ்டேடியம் என்னன்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ இதுக்கு பதில் வந்து அவங்களே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு புது ஸ்டேடியம் கட்ட போறதா பேச்சு ஓடிட்டு இருக்கு இன் பெங்களூர். சிட்டிக்குள்ள இல்ல, சிட்டி கொஞ்சம் வெளியே அலூர்ன்ற ஒரு இடம் இருக்கு. அலூர்ல வந்து அவங்களோட NCA கேம்பே இருக்கு, நிறைய பிராக்டிஸ் கிரவுண்ட்ஸ் இருக்கு. பட் அதையும் தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட்ல வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்ட போறதா பேச்சு போயிட்டு இருக்கு. பட் அது கண்டிப்பா ஃபியூச்சருக்கு டைம் ஆகும். மினிமம் 2-3 இயர்ஸ் ஆகும். அப்படின்றப்போ இந்த 2-3 இயர்ஸ் வந்து என்னதான் கதை ஃபார் சின்னசாமி? பெங்களூர் RCB வருஷம் இங்க தான் ஆடுவாங்களான்றதே ஒரு பெரிய கேள்வி, சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு பதில் போக போக கிடைச்சிட்டே இருக்கும். சின்ன கமெண்ட் லைக் வந்து RCB ஃபேன்ஸ் சந்தோஷமா தான் இருக்காங்க சின்னசாமியில மேட்ச். ஆமா, ஒரு பீட விட்டுருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு புது ஸ்டேடியம் அவங்களும் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா பாக்குறாங்க. ஹோம் டிஸ்அட்வான்டேஜ் போயிடுச்சுரா அப்படின்ட்டு. அதுதான். ஆமா, பாசிட்டிவா பாக்குறாங்க. சூப்பர் தான், சரிங்களா? சோ அதை பார்த்துட்டு நம்ம இந்த KSC மகாராஜா டிராஃபி பாத்துடலாம். சோ இந்த டோர்னமெண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட் டோர்னமெண்ட். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஹுப்ளி டைகர்ஸ் இல்லனா பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் வந்து கப் அடிப்பாங்க. நான் வந்து இப்ப சொல்லிடுறேன், முன்கூட சொல்லிடுறேன், சரிங்களா? அண்ட் இந்த ஸ்குவாட்ல இந்த சீரீஸ்ல ஒரு 4 டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த 4 டீம் தான் வந்து செமிஃபைனல்ஸ் போவாங்கன்னு என்னோட ஒப்பீனியன். முன்னாடி சொன்ன மாதிரி ஹுப்ளி, பெங்களூர், மைசூர் வாரியர்ஸ் டீம் இருக்கு. அவங்க அப்புறம் குல்பர்கா மிஸ்டிக்ஸ், இந்த 4 டீம் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. மீதி இருக்கிற 2 டீம் வந்து ஆன் பேப்பர் ரொம்ப வீக்கா இருக்காங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு டீம் அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இதுல வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஹுப்ளி டைகர்ஸ்ல ஒரு ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கீ மெம்பரா இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து அந்த அலூர் அப்டேட் எல்லாம் கொடுத்தாரு. அலூர் எங்க டீம் வந்து லைக் எல்லா டைம்ஸ்மே வந்து மைசூர்ல மேட்ச் நடத்துறதுக்கு ரொம்ப அகைன்ஸ்டா இருக்காங்க. ஏன்னா வந்து நாங்க ஆல்ரெடி பெங்களூர்ல புக் பண்ணிட்டோம் ஹோட்டல்ஸ் எல்லாம் அப்படின்னு ரொம்ப அகைன்ஸ்டா இருந்தாங்க. பட் அகைன்ஸ்ட் ஆல் தி ஆட்ஸ் வேற வழியே இல்லைன்றதால தான் இப்போ மைசூர்ல ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் த ஃபியூச்சர். ஆக்சுவலி RCBயுமே வந்து மைசூர்ல நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி ஸ்டேடியம் மட்டும் பில்ட் பண்ணா போறோம், ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு அப்படின்றப்போ அந்த ஒரு ஸ்டேடியம் மட்டும் பில்ட் பண்ணிட்டாங்கன்னா நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ RCB ஃபேன்ஸ் இந்த வீடியோ நீங்க பாக்குறாங்கன்னா இட்ஸ் குட் அப்டேட் ஃபார் யூ கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மைசூர்ல மேட்ச் நடத்தா ஓகேவா அப்படின்றத கமெண்ட்ஸ். பெங்களூர் சின்னசாமி விட்டு போனாலும் சந்தோஷங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே. கர்நாடகா லீக் பார்த்தாச்சு. அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆந்திரா லீக், இந்த லீகை பத்தி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல. இந்த லீக்லாம் நான் பார்க்க மாட்டேன், தயவு செய்து என்னிடம் வராதுக்குள் டோலர்களே எழுத்தாணி எடுத்து கழுத்திலே குத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லீகை பாருங்க, நல்லாதான் இருக்கும், ஃபர்ஸ்ட் வாட்ச் தென் டாக் அப்படின்னு போட்டிருந்தாரு. போன வருஷம் இந்த லீக் நான் பார்த்தேன், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்றதுனால தான் இந்த வருஷம் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வருஷம் நல்லா போதுங்க. நிறைய பேர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன ரீசனுக்காகவே நான் பார்க்க ஆரம்பிச்சேன், சரிங்களா? லைக் இவர் சொல்றாரு பார்ப்போம், எல்லாமே நிறைய எல்லாம் ஒரே டைம்ல போவாங்க. 100மே அந்த ஒரு 4 மணி 7 மணி ஸ்லாட் தான், மகாராஜா டிராஃபியும் அதே ஸ்லாட் தான், DPL ஒரே ஸ்லாட் தான்றப்போ உட்கார்ந்து மேட்ச் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா, நான் ஆக்சுவலி எங்க ஷூட்டுக்கு போயிருப்ப கூட ஒரு கட்டத்தை ஒருத்தர் கேட்டாருங்க, நீ என்ன ஷூட் பண்ண வந்தியா மேட்ச் பார்க்க வந்தியா அப்படின்னு. நான் 2 பேர் தான் பார்ப்பேன் அப்படின்னு. அந்த அளவு தான் ஒரு சைட்ல ஹெட்போன்ஸ்ல பாட்டு மேட்ச் ஓடிட்டு இருக்கும், ஏதோ பக்கம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆந்திரா பிரீமியர் லீக்ல இந்த சத்யநாராயண ராஜு அப்படின்னு நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாங்க தெரியுமா, அவருடைய பிரதரான பாண்டுரங்கன் ராஜு, அவர் இருக்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிரிக்கெட்டர். பாக்கிறதுக்கு அப்படி யுவராஜ் சிங், சிவம் தூபே பாக்குற மாதிரி இருக்குங்க. அவர் ஷாட்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பா IPL டீம்ஸ் அந்த ஒரு பினிஷர் பார்க்கக்கூடிய IPL டீம்ஸ் நோட் பண்ணுவாங்க. எடுத்து பாருங்க, இந்த பாண்டுரங்கன் ராஜு அட்லீஸ்ட் பேஸ் பிரைஸ்லயாச்சும் ஒரு டீம் வாங்குவாங்க அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அதை தாண்டி நிறைய சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் அந்த டீம்லயுமே அஸ்வின் எப்பார் ரொம்ப வருஷமா இருக்காரு ஆந்திரா பிரீமியர் லீக்ல, ஆந்திரா சைட்ல. அவரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அகைன் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டெல்லி மாதிரி தான் ஒரு பாட்டா பிச்சு, குட்டி கிரவுண்டு, வைசாக்ல நடக்குது அப்படின்றப்போ ஒரு 200 ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஈஸியா சேஸ் பண்றாங்க. ஆனா லீக் நல்லா இருக்குங்க, என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன வார்த்தையை வந்து வாபஸ் வாங்கிட்டு என் சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு டிக்க போட்டுட்டு, நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ, லீக் நல்லா இருக்கு, ஸோ வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம டெல்லி பிரீமியர் லீக் பக்கம் போனோம் அப்படின்னா, அங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே பிளேயர்ஸ் தான் ரெகுலரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரிவன் ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். இந்த அப்கமிங் IPL ஒரு அப்கமிங் டெல்லியிலே சொல்லலாம், உங்களுக்கு டெல்லி டீம்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸ்ங்க, 22 வயசு 23 வயசுல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, யாரு வந்து ஜெயிப்பாங்கன்னு உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க அப்படின்ட்டு. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து அந்த டீம் பேர் மறந்துட்டேன். ஐ திங்க் நிதிஷ் ராணா டீம், அந்த ஆயுஷ் ஜோசேஜா, அந்த நிதிஷ் ராணா அந்த டீம் வந்து ஜெயிப்பாங்கன்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். அந்த டீம் பேர் நான் மறந்துட்டேன். அந்த லீக் நல்லா போகுது, அதையும் வந்து டைம் கிடைச்சா செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு லீக் ஆரம்பிக்க போது கேரளா கிரிக்கெட் லீக், KCL T20. போன வருஷம் ஃபர்ஸ்ட் எடிஷன் நடத்தினாங்க. அதுலதான் வந்து விக்னேஷ் புதூர்ன்ற ஒரு இளம் பாலகனை இங்க இருந்து தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் பண்ணி கண்டெடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் யாரை ஸ்கவுட் பண்ணுவாங்க? சஞ்சு சாம்சன் இஸ் ஆல்சோ கோயிங் டு பிளே தட் டோர்னமெண்ட். சஞ்சு சாம்சன் மட்டும் இல்ல, சஞ்சு சாம்சனுடைய பிரதரான சாலி சாம்சன், அவருமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். 2 பேருமே ஒரே டீம்ல தான் ஆட போறாங்க, கொச்சி ப்ளூ டைகர்ஸ்ன்ற ஒரு டீம். ஸோ அந்த லீக் பாக்குங்க. நான் அகைன் போன சீசனே பார்த்தேன், ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். பட் போன தடவை காம்படிஷன் எதுவும் இல்ல, வேற லீக்ஸ் எதுவும் சைமல்டேனியஸா நடக்கல, அதனால ஃபுல்லா பார்த்தேன். இந்த தடவை வந்து CPL
100 ஆந்திர பிரதேஷ் பிரீமியர் லீக், டெல்லி பிரீமியர் லீக், மகாராஜா டிராஃபி எல்லாத்துலயும் கிளாஷ் ஆகுது பாப்பேன். ஏசியா கப்போ வந்து நிக்கும். ஆமா, நடுல ஏசியா கப்போ வந்து நிக்கும். அதுல அது பாப்போங்க சரிங்களா. சோ வந்து அந்த லீக் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுல இருக்கிற கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம். லைக் வந்து வீக்லி பிளே, நெக்ஸ்ட் வீக்லி பிளே நான் அப்டேட் பண்றேன். அந்த லீகோட பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் மாதிரி நம்ம டெல்லி பிரீமியர் லீக்ல பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மட்டும் நெக்ஸ்ட் வீக்லி பிளே நம்ம செக் பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்தா போகுதுன்றதுனால இந்த வீடியோ அது வேண்டாம் சொல்லிட்டு அடுத்த அப்டேட். நியூசிலாண்டை சேர்ந்த டாம் ப்ரூஸ் அவரு வந்து என்னப்பா ரிட்டையர் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிட்டையர் ஆகல. அவர் வந்து ஸ்காட்லாண்டுக்கு வந்து அவரோட இதை மாத்திட்டாரு. ஸோ எஸ் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் ஸ்காட்லாண்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டோர்னமெண்ட். at the age of 34 அவர் வந்து நியூசிலாந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. ஸோ he becomes one of the rare players to play for two countries. ஆடி பார்த்திருக்கோம், எயின் மோர்கன், டிம் டேவிட் வில்சன் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில இவருமே வந்து ஜாயின் பண்றாரு. நியூசிலாந்துக்கு வந்து ஒரு 14 T20 ஆடிருக்காரு. இப்போ ஸ்காட்லாண்டை ரெப்ரசென்ட் பண்ண போறாரு. ஸோ இவர் வந்து ரீசெண்டா வந்து சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்ற அந்த ஒரு டீமை கேப்டன் பண்ணி ஜெயிக்க வச்சார் சூப்பர் ஸ்மாஷ்ல. சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் டாம் ப்ரூஸ் கிரிக்கெட் டீம். அதை சொல்லிட்டு அடுத்து நம்ம கடைசி அப்டேட் பாத்தீங்கன்னா டாப் எண்ட் டோர்னமெண்ட் அப்படின்னு வந்து T20 டோர்னமெண்ட் ஆஸ்திரேலியால வந்து ரெகுலரா நடந்துகிட்டே தான் இருக்கும் வருஷம். அது வந்து ஒரு இன்விடேஷனல் டோர்னமெண்ட். லைக் அங்க என்ன ஆக்சுவலி இந்த டோர்னமெண்ட் என்னன்னா, அவங்க வந்து இந்த அகாடமி டீம்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் பிக் பேஷோட அகாடமி டீம்ஸ் அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு விளையாடுவாங்க. அந்த டோர்னமெண்ட் வந்து இன்வைட் பண்ணுவாங்க சில நேஷன்ஸை. அப்படி இருக்கும்போது போன சீசன்ஸ்லாம் வந்து பாகிஸ்தான் சஹீன்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு பாகிஸ்தான் ஏ டீம் இருக்கும், பங்களாதேஷ் ஏ ஆடிட்டு இருக்கும். அந்த வரிசையில இந்த வருஷம் சிகாகோ கிங்ஸ்மென் ஒரு மைனர் லீக், எம்எல்சின்றது மேஜர் லீக் நம்ம சொல்லுவோம் யூஎஸ்ல, மைனர் லீக் கிரிக்கெட்னு ஒன்று நடக்கும். அது வந்து சையத் முஸ்தாக் அலி டிராஃபி மாதிரி அவங்க ஊர்ல அங்க இருக்கிற அந்த சிகாகோ கிங்ஸ்மென் டீம் இன்வைட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நேபாள் கிரிக்கெட் டீமை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஏசியா கப்ல வந்து நேபாள் இஸ் நாட் பீங் அ பார்ட் அப்படின்றப்போ இது வந்து இஸ் கோயிங் டு பி a big step forward for நேபாள் கிரிக்கெட் டீம். ஸோ அவங்க மெயின் டீம் எடுத்துட்டு போயிட்டு அந்த டாப் எண்ட் டோர்னமெண்ட்ல விளையாடும் போது நல்ல ஒரு ரெகக்னிஷன், நிறைய ஒரு டேலண்ட் ஸ்கவுட்டாக இருக்கும் ஃபார் நேபாள் as well. ஸோ அந்த டோர்னமெண்ட் அகைன் ஃபேன்கோர்ல லைவ் போகும். அதுல சூப்பரா போகும். மார்னிங் 7 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் போயிட்டே இருக்கும் 4 மேட்ச் டெய்லி. அதையும் டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. உனக்கு எங்கடா டைம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றது, வழி இல்ல, இதான் பார்த்தா அங்க டைம் கிடைச்சா கொஞ்சம் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உமன் செய்திகள் போயிடலாம். உமன் செய்திகள் வந்து கொஞ்சம் வீக்லி இப்படியாவே நான் ஏதோ பெருசா நியூஸ் வரதில்ல. ஸோ சொல்லுங்க பாருங்க, இந்த வாட்டி ஏதாவது இருக்கா? இந்த வாட்டியும் பெருசா ஒண்ணுமே இல்லை. இருக்கிற ஒரே ஒரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்கோர்ஸ் தி 100 அதுலதான் வந்து சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அண்ட் எப்படி நம்ம மென்ஸ் பார்த்தோமோ உமன்ஸ்மே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் மோஸ்டா இந்த லீக் நடந்துட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஒன் எக்ஸப்ஷன். அங்க எப்படி பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் ரொம்ப நான் ஹைப் பண்ணி பேசணும், அதே மாதிரி இங்க நான் ஹைப் பண்ண பேசுற டீம் வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ். அவங்க வந்து 2 மேட்ச் தோத்து அதுல பாதாளத்துல இருக்காங்க, லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. சொல்லியிருந்தான் மென்ஸ் டீம் வந்து சுமாரதான் விளையாடும், விமென்ஸ் டீம் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். மென்ஸ் டீம் வந்து டேபிள் டாப்பர்ஸா இருக்காங்க. இப்போ விமென்ஸ் டீம் வந்து அதுல பாதாளத்துல போயிடுச்சு. ஆமா, ஆனா எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. 2 மேட்ச் விளையாடி 2 மேட்ச் தோத்துருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஐ திங்க் தேவ் மேட்ச் அகைன்ஸ்ட் லண்டன் ஸ்பிரிட்ஸ். அந்த மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்க, நான் கான்ஃபிடண்டா சொல்றேன். ஜெயிச்சுட்டு அவங்க ஃபியூச்சர்லயுமே ஐ திங்க் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4th பொசிஷன்லயாச்சும் முடிப்பாங்க. குவாலிஃபை ஆகாட்டி கூட குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு சொல்றேன். பட் ஆகாட்டி கூட ஒரு 4th பொசிஷன் வரைக்கும் வருவாங்க. ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அதுக்கு மட்டும் இல்லாம லண்டன் ஸ்பிரிட்ஸ் சொல்லும்போது அன்எக்ஸ்பெக்டட் டீம் ஆஃப் 100 என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா குவாலிஃபை ஆகாதா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டீமே 3 மேட்ச்மே ஜெயிச்சு டாப் ஆஃப் த டேபிள்ல ராணியா உட்காந்துருக்காங்க. சோ நல்லா ஆடிட்டு இருக்காங்க. நான் ஆக்சுவலி கொஞ்சம் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டேன் அந்த டீம். ஆன் பேப்பர் பாக்குறது கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். சூப்பரா ஆடுறாங்க, செம்ம அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். அகைன் ஃபேன் கோட், சோனி லீவ் ரெண்டுலயுமே வந்து லைவ் போயிட்டு இருக்கும். சோ வந்து இந்த நல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நைட் வந்து போயிட்டு இருக்கும். அதே மாதிரி சிபிஎல் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். நான் சொல்ல மாட்டேன் மென்ஸ்ல. சோ அதுமே நாங்க ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கோம். சிபிஎல் பத்தின டீம்ஸ் பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து 15th அன்னைக்கு, அதாவது இந்த வீடியோ 15th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். 4:30 மணிக்கு வந்து மார்னிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த லீக்ல ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் டீமோட கேப்டனா நிக்கலஸ் புரன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 வருஷமா கேரன் பொலாட் இருந்தாரு. பட் இப்போ வந்து நிக்கலஸ் புரன் டேக்ஸ் ஆன் ஃப்ரம் பொலாட். இத்துடன் செய்திகள் நிறைய வந்தன. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்க ரெகுலரா போட்டுட்டே இருக்கோம். நடுவில் வந்து நாங்க சொல்லியிருந்தோம் ரெகுலரா வீடியோஸ் போடுறோம் அப்படின்ட்டு. பட் ஆனா ஒரு ஊருக்கு போய் பார்னால மாட்டிக்கிட்டாரு. அதனால கொஞ்சம் வீடியோஸ் போட முடியாம போயிடுச்சு. அது இல்லாம உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ இந்த ரீசன்ஸா நாங்க சொல்லாம முடிஞ்சாலும் நாங்க கன்சிஸ்டன்டா போடுறோங்க. அப்பப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சு கண்டிப்பா நாங்க வீடியோ போட்டுருவோம். அதை தாண்டி நாங்க வந்து எப்பெல்லாம் முடியுதோ ஒரு ஸ்ட்ரெச்சா வந்து எல்லா வீடியோஸும் ரிலீஸ் பண்ணலாம்னு பாக்குறோம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் வர நெக்ஸ்ட் வீக்ல நிறைய இருக்குங்க. ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் பத்தி எந்த டீம் யார் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஏசியா கப் ஸ்குவாட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை பத்தி பேசுவான் மாதிரி எக்கச்சக்க நிறைய வீடியோஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஸோ எல்லாத்தையுமே நாங்க போட்டுட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு கிரிக்கோ டைமண்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.